தமிழுக்கும் தாய் நாட்டிற்கும் தன்மானத்திற்கும் என் முதல் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் டே ட்ரீமர்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் இந்த பதிவு மூலமாக சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. உலக செய்திகளை, உலக வரலாறுகளை, தொழில்நுட்பங்களை உள்ளங்கைக்குள் கொண்டு வந்த ஈடு இணையற்ற தேடல் தொழில்நுட்பம் கூகுளுக்கு நேற்று 22வது பிறந்த நாள். அதனை கொண்டாடும் விதமாகவே இப்பதிவு. இன்றைக்கு இப்பதிவுகளில் கூகுள் வரலாற்றை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கூகுளுக்கு ஒரு பர்த்டே சாங் பார்த்துடலாம். Happy birthday, Google, happy birthday. Happy birthday, Google, happy birthday. Happy birthday, Google, happy birthday. Happy birthday, Google, oh yeah. Feliz cumpleaños, Google. My dog says to you, Google. My dog says, oh, Google, birthday, Google. Happy birthday, Google. Feliz cumpleaños, Google, yeah. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யார் இந்த கூகுள்? 1998ஆம் ஆண்டு லாரி பேஜ், சேர்ஜி பிரின் ஆகியோரால் விளையாட்டுத்தனமாக உருவாக்கப்பட்டு இன்றைக்கு உலக தேடல்களை மிக சுலபமாக்கி பல்வேறு சாதனையாளர்களையும் தொழில் முனைவோர்களையும் பல இணைய மேதைகளையும் உருவாக்கி கொண்டிருக்கிறது கூகுள். அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு கலிபோர்னியாவின் மென்லோ பார்க்கில் செயல்பட்டு கொண்டிருக்கும் இப்பன்னாட்டு நிறுவனம் கூகுள் சர்ச், கூகுள் மேப்ஸ், கூகுள் ஆட்ஸ் என பல்வேறு தரப்பட்ட சேவைகளை வழங்கி கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு நாட்டில் கண்காணா தூரத்தில் வேலை செய்யும் ஒரு மனிதனையும் தன் சொந்த ஊரில் தன் குடும்பத்தை மேப்பிலேயே பார்த்து நேரில் பார்த்தது போல் மகிழ்வடைய வைக்கிறது. முகவரி தெரியாத அலையும் பல நபர்களுக்கு முகவரி அளிக்கிறது கூகுள் மேப். பல படிக்கும் மாணவர்கள் முதல் பல் தேய்ந்த கிளம் வரை பல்வேறு தேடல்களுக்கு பாலமாய் உள்ளது இந்த கூகுள். ஆரம்ப காலகட்டத்தில் லாரி பேஜ், சேர்ஜி பிரின் ஆகியோர் இருவரும் பீஸா டெலிவரி செய்த பணத்தில் ஒரு மிக சிறிய கம்ப்யூட்டரை வாங்கி அதை தங்கள் விடுதலையே வைத்து இந்த தொழில்நுட்பத்தை கண்டறிந்தனர். பல தேடல்களை தேடித்தரும் செயலியாகத்தான் ஆரம்பித்தனர். அதன் ஆங்கில வார்த்தை கூகுள் என்பதற்கு பதில் தவறுதலாக கூகுள் என்று பெயரிட்டு விட்டனர். அப்பெயரே நிலைத்து நின்றுவிட்டது. இச்செயலியால் பெரும் வருமானம் பார்க்க இயலாத லாரி பேஜ், சேர்ஜி பிரின் நாளடைவில் அதனை விற்றுவிட முன்வந்தனர். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அதனை வாங்க யாரும் முற்படாத சூழ்நிலையில் அப்போதைய கணினி தொழில்நுட்ப நிறுவனம் யாஹூ வாங்க முற்பட்டது. இருப்பினும் அன்று $5000 கொடுத்து கூகுள் வாங்க விருப்பம் இல்லாமல் யாஹூ பின்வாங்கியது. அடுத்தடுத்து கூகுள் தனது தரத்தை மெருகேற்றியது. உலகிற்கு முழுமையாக பயன்படும் வகையில் உலகின் தகவல்களை ஒருங்கிணைப்பதே இக்கூகுளின் நோக்கமாகும். தீமைத்தன்மை இல்லாதிருத்தல் என்பது கூகுளின் அதிகாரப்பூர்வமற்ற நோக்காக அறியப்படுகிறது. அதை கருத்தில் கொண்டே இந்நிறுவனம் அனைத்து வயதினருக்கும் ஏற்றவாறு 2ஆம் தட படங்கள் மற்றும் பதிவுகளை வடிகட்டி அனுப்புகிறது. உலகம் முழுதும் 1 மில்லியனுக்கும் மேலான தரவு மையங்களை கொண்டிருக்கும் கூகுள் ஒரு நாளில் 1 பில்லியனுக்கும் மேலான தேடல்களை கையாள்வதாகவும் 24 பெட்டாபைட் அளவுள்ள தகவல்களை சேமிப்பதாகவும் கணக்கிடப்பட்டுள்ளது. பல்வேறு வித தேடல்களின் மிக விரைவான வளர்ச்சிக்கு இடையே பல புதிய மென்பொருள் சேவைகளை கண்டுபிடிப்பு நிகழ்த்தியுள்ளது. கூகுள் சர்ச்சுடன் கூகுள் மேப்ஸ், கூகுள் டாக்குமெண்ட்ஸ், கூகுள் பிளஸ், கூகுள் டாக், கூகுள் நியூஸ், பிளாக்கர், யூடியூப் போன்ற பல்வேறு சேவைகளை இந்நிறுவனம் வழங்குகிறது. மேலும் கூகுள் குரோம், கூகுள் கான்டாக்ட்ஸ், கூகுள் மீட், கூகுள் நியூஸ், கூகுள் போட்டோஸ், கூகுள் டிரைவ், கூகுள் ஃபைல், கூகுள் பேப்பர்ஸ், கூகுள் கீபோர்டு, கூகுள் டிரான்சாக்ஷன், டியூ ஆப் போன்ற பல்வேறு பயன்பாட்டு செயலிகளையும் பாதுகாப்பு அம்சங்களை கொண்டு வழங்கி வருகிறது. மேலும் google.com உலகின் மிக அதிகமான பயன்பாட்டில் உள்ள வலைத்தளமாக அடையாளப்படுத்தப்பட்டு உள்ளது. இன்றைய காலகட்டத்தில் மொபைலில் இயங்கும் ஆண்ட்ராய்டும் கூகுளின் தலைமை நிறுவனம் ஓப்பன் ஹேண்ட்செட்டுக்கு தயாரித்து வெளியிடுகிறது. கூகுளின் தற்போதைய CEO சுந்தர் பிச்சை நம்முடைய இந்தியாவை சேர்ந்தவர் ஆவார்.
இதன் மொத்த சொத்து மதிப்பு தோராயமாக 1.13 டிரில்லியன் என அறியப்படுகிறது. மொத்த பணியாளர்கள் 1,19,000 பேர் ஆவர். பணியாளர்கள் அனைவரும் இங்கு சுதந்திரமாக அவரவர் விருப்பத்திற்கேற்ப செயலாற்றுகின்றனர். கற்பகத் தருவை போல் இது கேட்பினும் கடிது நல்கிடும் பாரத நாட்டினில் உட்புறப் பிரிந்தோம் நமக்கோர் வித பொருளும் அந்நியர் இதழ் பொறுக்கிலும் அற்பர் போல பிறர்க்கர நோக்கியோ அவனி வாழ்தலோ காதென நன்கிதை வற்புறுத்திடத் தோன்றிய தெய்வமே நனி வாழிய வாழிய. நன்றி.